இதுக்கப்புறம் தான் சார் நாம கதைக்குள்ளே வர்றோம். என்ன வாசனா? சி, இதெல்லாம் ஒரு சீனு, இதெல்லாம் ஒரு கதை. சார், என் கதைய என் இஷ்டப்படி எடுக்கிறதா இருந்தா சொல்லுங்க, நான் கதை கொடுக்கறேன். இல்லனா தம்பி, உன் இஷ்டப்படி கதை எடுக்க ஞான் தானா பணம் போடணும்? ஜனங்க என்ன விரும்புறாங்களோ அதைத்தான் நாம கொடுக்கணும். ஆமா, காலங்காத்தால ஜனங்களா உங்க வீட்டுக்கு வந்து நின்னு இப்படி எல்லாம் படம் எடுங்கன்னு சொல்றாங்களாக்கும். என்ன நீ என்ன எதிர்த்து பேசுறியா? நீ பின்ன உன்ன மாதிரி மடையங்கிட்ட எல்லாம் வேற எப்படி பேசணும்ன்ற? கணபதி என்ன பேசுறான் பாத்தியா? டே கணபதி, நான் கிளம்புறேன். வரதா இருந்தா பின்னாடி வா. இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கான்? நான் நினைச்சேன் எங்க வீட்டை நாய் கூட டைரக்ட் செய்யும். செய்யும். ஒரு தடவை குறைச்சா ஸ்டார்ட், 2 தடவை குறைச்சா கட்டுன்னு சொல்லி படம் எடு. அது எந்த நாயாவது பாத்துட்டு போட்டோம். அண்ணா பொறுமை. என்னடா பொறுமை? நீ வேணா இந்த ஆள் சொல்றதுக்கெல்லாம் நாய் மாதிரி வாலாட்டிட்டு நில்லு. என்னால அதெல்லாம் முடியாது. நான் வரேன். பட்டி சார் அண்ணா மன்னிச்சிருங்க அண்ணா, அவருக்கு சினிமாவை பத்தி புரியல. புரிய வைக்கிறேன். உன்னை என்ன சொன்னா? நாய் மாதிரி வாலாட்டும் தானே? கணபதி, நீதாண்டா என் டைரக்டர். உனக்கு சினிமா மூளை இருக்கு. நீ எறா படத்தை 200 கோடி ரூபாய் பட்ஜெட்ல நான் போறேன்டா காசு. இன்னில இருந்து உன் பேரு கணபதி ராமல்லே கான் பட். அண்ணா நீங்க தானே தெய்வம். நல்லாரு. அவனை உன் கால விழ வைக்கிறேன்டா. அனிதா, நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்.